ப்ளீஸ் உங்க பிள்ளைகளை விட்டுறாதீங்க. நான் நிறைய பிள்ளைகளை பார்க்கிறேன், உங்க தாழ்மை உங்க பிள்ளைகளுக்கு இல்லை. உங்க தாழ்மை உங்க பிள்ளைகளுக்கு இல்லை. உங்க பிள்ளைங்க சர்ச்சில் யார்கிட்ட பேசுறாங்க சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க வந்து கஷ்டப்பட்ட ஒருத்தரிடத்துல பேசுறதுக்கு நீங்க கத்துக் கொடுக்குறீங்க உங்க பிள்ளைகள்ட்ட. உங்க பிள்ளைங்க தெரியுமா, அவங்களுக்கு யார் வசதியோ அவங்கள்ட்ட தானே ஒண்ணு சேர்றீங்க. எப்படி இது? உங்களை எங்க இருந்து கத்தர் எங்க உயர்த்தினாரு? அழகுள்ள பிள்ளைங்க யார்கிட்ட பேசுறீங்க? அழகு இல்லாத பிள்ளைங்கள்ட்ட பேசுறீங்களா? யார் கத்து கொடுக்க, யார் சொல்லி கொடுப்பா? அந்த பிள்ளைக்கு கார்ல இருந்து இறங்கும் போதே முகத்தை பார்த்தாலே நமக்கு தெரியுது, அவ்வளோ ஒரு தனாவட்ட மாதிரி, அவ்வளோ ஒரு ஹெட் வெயிட் மாதிரி அப்படியே இறங்கும் போது, பைக்ல இருந்து இறங்கும் போது அப்படி நட ஒட்ட பேச்சு. எனக்கு என்னமோ பெரிய, எங்க அப்பா பெரிய ஆளு, எங்க அம்மா பெரிய ஆளு. என்ன பெரிய ஆளு? நீ கஷ்டப்படாத மகளே, நீ கஷ்டப்படாத மகனே. என்னுடைய 2000ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்கிறேன், இத்தனை வருஷம் 24 இயர்ஸ்ல பெருமையா இருக்கிற யாருமே நல்லா இருந்தது நான் பார்த்ததே இல்லப்பா. படிப்புல பெருமைப்படாதப்பா, படிப்புல பெருமைப்படாது. படிப்புல பெருமைப்பட்ட பிள்ளைங்களை நான் பார்த்துருக்கிறேன். இந்த திருநெல்வேலி இந்த சவுத்து சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அறிவு வந்தா போதும், படிப்புல பெருமை பாராட்டுவாங்க பாருங்க அப்படி. ஆனா என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே படிக்காதவங்களோட அவங்கள கம்பேர் பண்ணா இவங்க ஒண்ணுமே சாதிச்சிருக்க மாட்டாங்க. அதனால நான் உங்களுக்கு கடினமா பேசுறேன்னு நினைக்காதீங்க, தயவு செய்து அப்படி இல்லை. இந்த உலகத்திலேயே உங்க அம்மா அப்பா ஆண்டவர் நேசிக்கிறத தவிர நான் உங்களை நேசிக்கிறேன். இது பலிபீடத்திலிருந்து சொல்றேன். கண்டிப்பா இப்போ பகை வச்சோ இல்லை ஒன்றும் சாதாரணமா உங்களை வந்து தனியா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. ஆனா நீங்க போற பாதை சரியில்லைன்னு சொல்றேன். மனசுல அந்த அழுக்கு வந்துச்சுன்னா உடனே கழுவுங்க. அந்த அழுக்கு பெருசா மாறிடும், பெருமைன்ற அழுக்கு பெருசா மாறிடும். அதற்கு பிறகு உங்க கண்ணை அது முழுக்க ஆளுக செஞ்சிடும். அது உங்களுக்கு தப்பாவே தெரியாம போயிடும். சின்னது வரும்போதே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அந்த அழுக்க களைஞ்சிட்டீங்கன்னா அந்த தாழ்மை சாகர வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஆண்டவர் உங்களை பல மடங்கு மேன்மைப்படுத்த வல்லவர். ஆமென் சொல்லுங்க.